Voices of Women Professional Connect, where we celebrate the stories of inspiring women who are leading, building, and creating change in the world around us. I'm Sujata Sangeet, founder of Ignite and Ascent, and your host for this journey of meaningful conversations. It's focused on empowerment, leadership, business, and personal growth. Today, we have a really special guest. We are delighted to welcome an inspiring entrepreneur and a creative visionary from an engineering background to building a successful fashion business. It's none other than Nivedita, founder of Nina's Design Studio. Welcome, Nivedita. Thank you. And Nivedita, so let's start from scratch. How was your journey? So we have seen that you have come from an engineering background. Why sudden there's a big transition into, a fashion industry or, ஒரு சடன் டிரான்சிஷன் வந்து கிடையாது. பேசிக்கலி வந்து நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தப்போ என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து we are garment exporters. சோ நாங்க வந்து ஒரு thousands of machines வச்சு ஒரு பெரிய ஃபேக்டரியில வந்து நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதுதான் வந்து மேபி அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் கிளாத்திங் மேல வந்து ஒரு ஆர்வம் வந்ததுக்கு வந்து அது கூட ஒரு ரீசனா வந்து இருக்கலாம். சோ பட் ஆனா வந்து அம்மாவுக்கு வந்து நான் டிபிக்கலா ஒரு இன்ஜினியரிங் தான் வந்து படிக்கணும் அப்படின்றத வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ எனக்கு வந்து ஆப்ஷனே இல்ல. சோ இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா வந்து மேரேஜ், அப்புறமா வந்து மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். சோ அதுக்கப்புறமா எனக்கு கெரியர்ல வந்து ஒரு பிரேக் இருந்தது. என்னன்னா என் பையன். அதனால வந்து எனக்கு வந்து அந்த கோவிட் டைம் இதெல்லாம் வந்து வர்றப்போ வந்து சம்திங் எனக்கு மறுபடியும் வந்து எனக்குள்ள இருந்து அந்த ஃபேஷனுக்கு மேல இருக்கிற லவ் வந்து திருப்பியும் வை நாட் ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சோ ஆன்லைன் கோர்சஸ், கோவிட் டைம்ன்றதுனால ஆன்லைன் கோர்சஸ், அப்புறமா வந்து ஆஃப்லைன்ல வந்து போயிட்டு இருந்தேன். சோ ஒரு நாள் ஆக்சுவலா என்னன்னா ஒரு எலக்ட்ரீஷியன் எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து கால் வந்து சோ தட் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஏசி வந்து அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கேட்டாங்க. சோ என்ன அப்படின்றத வந்து டிஃபைன் பண்றப்பதான் வந்து என்ன சொன்னாங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு பொட்டிக்கு, ஒரு குட்டி பொட்டிக்கு அதை வந்து அவங்க வந்து வேணான்னு வந்து டிஸ்மேண்டில் பண்றாங்கன்னு. சோ நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டப்ப ஓகே, ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து நிராஸ் டிசைனர் ஸ்டுடியோ. சோ அப்ப நாங்க அந்த பொட்டிக்க வந்து கையில வாங்குறப்ப அதுல ரெண்டு எம்ப்ளாயிஸ் தான் இருந்தாங்க. அந்த 2 பொண்ணுங்களுமே வந்து அப்பதான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து இருக்கிறவங்க. சோ அப்படிதான் வந்து இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ ஒரு 5 years பேக் வந்து அந்த 2 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணது. கொஞ்சம் கொஞ்சமா அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுல வந்து நிறைய வந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா ஆரம்பத்துல நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும். ஃப்ரம் தி ஸ்டார்ட்லயே வந்து அத வந்து நம்ம நல்லா கொண்டுட்டு போகணும். அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னலாம் வந்து புதுசா ஒரு குழந்தைய வளர்க்கறப்ப நமக்கு எப்படி இருக்கும், அது மாதிரிதான் வந்து நிராஸ் டிசைனர் ஸ்டுடியோ வந்து வளர்ந்துச்சு. ஒரு விஷயத்தையும் அந்த சின்னதா ஒரு தப்பு இருக்கும், அந்த தப்பை சரி பண்றப்போ ஒண்ணு கத்துக்குவோம் பாத்தீங்களா. சோ அப்படி வந்து கத்துக்கிட்டுதான் இன்னைக்கு வந்து ஒரு 12 எம்ப்ளாயிஸ் வந்து இருக்கிறாங்க நிராஸ் டிசைனர் ஸ்டுடியோல. So it's a very inspiring, Nivedita. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அது சில திங்ஸ் நமக்கு தானா அமையும் சொல்லுவாங்க இல்லையா. சோ இப்ப வந்து அவங்க அந்த கேட்டப்போ நீங்க அக்செப்ட் பண்ணதுதான். அது இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருக்கும். So that yes was really a very great beginning of your entrepreneurial journey. So if I have to ask, நீங்க வந்து எதை வந்து சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் ஆர் ஃபெயிலியர் நடந்து நீங்க அதை வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? இல்ல இஸ் தேர் எனிதிங் தட் யூ கேன் ஷேர் சோ தட் எங்களுக்கு தெரியும் அங்க இருந்து வந்து நீங்க வந்திருக்கீங்க இந்த ஜேர்னிக்கு? இந்த 5 yearsலயும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்ல, அந்த ப்ராப்ளம் வர்றப்பெல்லாம் அதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வருவோம் தெரியுமா. அதுதான் வந்து நமக்கு வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு சக்சஸ வந்து கொண்டு வந்து இருக்கு. இன்னொரு பெரிய சக்சஸ் கேட்டீங்கன்னா, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து எப்படி சொல்றது, எனக்கு 0. நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட மாட்டேன், ஸ்டேட்டஸ் இருக்காது, எதுவுமே வந்து இருக்காது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹாவ் thousands of customers. அது எல்லாமே வந்து பை வேர்ட் ஆஃப் மவுத் தான். 1 yearக்கு முன்னாடி என்கிட்ட ஸ்டிச் பண்ணவங்க கூட வந்து ரெஃபர் பண்ணி அவங்க ரிலேட்டிவா இவங்க கிட்ட நீங்க போய் பண்ணுங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட கிளைண்ட்ஸ் தான் வந்து எனக்கு நிறைய.
சில நேரம் ஒரு டவுன்ஸ் இருக்கும், நமக்கே வந்து இந்த ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியாதப்ப இருக்கும்ல, அப்ப நிஜமாவே என்னோட கஸ்டமர்ஸ் தான் வந்து என்னை வந்து தட்டி கொடுத்துருக்காங்க. சீரியஸா அவங்க கிட்ட இருந்து வரும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தட்டி கொடுத்த என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. என்னை திட்டினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு நல்லா பண்ணிட்டு நீ ஏன் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட மாட்டேங்கிற, ஏன் உன வந்து வெளியவே எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு என்னை திட்டின நிறைய பேரும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் மேல இருக்கிற அக்கறையினால அவங்க வந்து அது எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலி நீங்க சொல்லும் போது எனக்கு ஜஸ்ட் ஒரு தாட், ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து ரெடிமேடோட ப்ளூம், ஏன்னா நமக்கு டைம் இல்ல, நம்ம ஏன் போய் தைக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட். சோ நீங்க இப்ப உங்களோட கஸ்டமர் சொல்லும் போது, நாங்க சின்ன வயசுல நாங்க வந்து எப்பவுமே நானும் எங்க அக்கா சோ நாங்க சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் தைக்கிறதுக்கு, சோ தேர் வாஸ் சம் ஸ்கில் வித் தோஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. இப்படி தைப்பாங்க, கரெக்டா இருக்கும், அவங்க கிட்ட போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. சோ தட் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் உங்க இன்னும் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வரும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து எந்த லெவல்ல இருக்கு? அது வந்து எக்ஸ்பிரசிவ் பண்ணவே முடியாது. அது சில நேரம் எல்லாம் வந்து நம்ம ட்ரையல் ரூம்க்கு வெளியில நிக்கிறப்ப நம்ம 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் தான் வர்றப்ப ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா. இப்ப வரைக்கும் அந்த ஒரு ட்ரையலுக்கு உள்ள போறப்பையும் நான் 10th ரிசல்ட்டுக்கும் 12th ரிசல்ட்டுக்கும் வெயிட் பண்ணதை தாண்டி எப்படி இருக்கும், அந்த ஒரு இதுல இருக்கும்போது நல்லாதான் இருக்கும்னு எனக்கு வந்து தெரியும். இருந்தாலும் அப்படி இருக்கும். அது சிலர்லாம் சொல்லுவாங்க, இது நீ அவங்க கிட்ட தச்சது தானே அப்படின்ட்டு. அந்த ஈவன் இந்த பஃப் இருக்குல்ல, இது நீவே பண்ணது தானே, பண்ணது தானே, அந்த ஈவன் அந்த டீடைலிங் கூட வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இது வந்து நீ இவங்க தான் தச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். சிலர்லாம் நான் ட்ரையல் பண்ணாம கொடுக்கவே மாட்டேன். ஆனா என் கஸ்டமர்ஸ்ல நிறைய பேர் வந்து அவங்க டிரைவர்ஸ் அனுப்பி வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நானே சொன்னா கூட வந்து அவங்க அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், எனக்கு தெரியும் கரெக்டா தான் இருக்கும், ஆல்ட்ரேஷன் இருக்காதுன்னு சொல்லி வாங்கிட்டு போற நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் வந்து அது அளவே இல்ல. அது நிஜமாவே நம்ம எவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த நம்ம பிசினஸ்ல நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குற ட்ரஸ்டுக்கு ஈக்குவலா வந்து நம்மளுக்கு வி டோன்ட். கண்டிப்பா அது வந்து ஒரு போதை, அந்த போதை அனுபவிக்கிறப்பதான் தெரியும். சோ அந்த அடிக்ஷனுக்கு நம்ம எல்லாருமே வரணும். சோ as entrepreneurs I think this addiction is really very important. Customer satisfaction, I think அதுதான் நிவேதிதா நம்மளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், உங்களோட அடுத்த லெவல், அதாவது இப்போ WPC நம்மளோட விமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா இருக்கீங்க. ஹவ் வாஸ் தட், எப்படி நடந்தது அண்ட் அந்த ஜேர்னி சொல்லுங்க. அதாவது இது எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரிதான் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்டும். ரேணுக்கா கூப்பிட்டாங்க, போனோம், இங்க வா, அது ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, சைன் பண்ணாங்க, சைன் பண்ணோம். இது ஒரு பெரிய ஹிஸ்டரியோ எதுவுமே கிடையாது. அன்னைக்கே அவங்களுக்கு எங்க மேல இருந்த ட்ரஸ்ட், எங்களுக்கு அவங்க மேல இருந்த ட்ரஸ்ட், எதை பத்தியும் இது என்னக்கான்னு கூட வந்து எதுவுமே கேட்கவே கிடையாது. சைன் பண்ணாங்க, ஓகேக்கா சைன், ஆதார் கார்டு எல்லாம் கூட நாங்க கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். இது வந்து எந்த ஒரு கிவ் அண்ட் டேக் இது எதுவுமே இல்லாம நம்பிக்கையில மட்டுமே வந்து முழுசா வந்து பில்ட் ஆனதுதான் இது. உமன் ப்ரொஃபஷனல் கனெக்டோட போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்கிறதுல உண்மையே சொல்ற, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறதுல வந்து ஒரு பெருமையும் ஒரு இது இருக்கும், ஒரு கெத்து இருக்கும். அது வந்து எப்பயுமே வந்து இது வந்து இருக்கும். நம்ம எங்க போனாலுமே அந்த ரெகக்னேஷன் அந்த இதெல்லாம் கிடைக்கிறப்ப, நம்ம கிட்ட பேசுறப்ப செய்யறப்ப அது எல்லாமே ரொம்ப வந்து சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஈவனும் வந்து நிறைய ட்ரிப்ஸ் எல்லாமே போயிருக்கோம். பட் ஆனா பாஸ்போர்ட் வாங்கி ஒரு நியர்லி ஒரு 4 years அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் கொடுத்த ஒரு பெருமை WPC தான் வந்து. வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். Wonderful. So that journey was very inspiring. So நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இப்ப நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் போனோம்னா எங்க ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். come and join our women professional connect because you will never know, you might go places. நிவேதிதா மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு your own story, your own journey, because we can't define your journey. We have a special journey for your women professional connect. Okay Nivedita, we are going to segment 2, her instant mix. So நீங்க டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க, நான் டக்குன்னு கேள்வி கேக்குறேன். இப்ப வந்து நீங்க வந்து டிசைனர் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, காட்டன் கம்ஃபர்ட்டா லக்ஸரி ஃபேப்ரிக்ஸா? லக்ஸரி ஃபேப்ரிக் காட்டன். ஐ மோஸ்ட்லி ப்ரிஃபர் காட்டன். ஏன்? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் ஸ்பேஸ்ல தான் இருப்பேன். சோ அங்க வந்து எனக்கு லக்ஸரியை தாண்டி வந்து கம்ஃபர்ட், அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
கோல்ட் எம்ப்ராய்டரியா சில்வர் எம்ப்ராய்டரியா? சில்வர் எம்ப்ராய்டரி. ஏன்? சில்வர் வந்து ஆக்சுவலா நைட் டைம்ல வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது விஷுவலா. சோ எனக்கு வந்து அந்த சில்வர் வித் அந்த நைட் டைம் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப போல்டா அந்த மாதிரி இருக்கிறது வந்து கோல்டு. சோ எனக்கு ப்ரிஃபரபிள் வந்து சில்வர் தான். நைஸ் நைஸ். நீங்க வந்து மார்னிங் பர்சனா இல்ல நைட் அவுலா? ஐ எம் மார்னிங் பர்சன். சம்டைம்ஸ் அந்த நைட் அவுல். எப்போ நெட்ஃபிளிக்ஸ் பாக்கும்போதா? இல்ல இல்ல, நான் நைட் அவுல்னா என்ன பண்ணுவீங்க? நைட்னா சில நேரம் வந்து பசங்க கூட வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப நைட்டு திடீர்னு வந்து விளையாடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பார்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப நாங்க ஒரு சிட் சாட் பண்றப்ப அந்த மாதிரி சில நேரம் வந்து ஒர்க் டைம். நான் ஆக்சுவலி ஒர்க் டைம் வந்து சில நேரம் வந்து 12 அந்த மாதிரி போறப்ப வந்து அது வந்து நைட் ஒரு மாதிரி திடீர்னு வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க லெஹங்கா ஸ்டிச்சிங் சம்திங் லைக் தட் எமர்ஜென்சி ஆயிடுச்சு, இது டேர் ஆயிடுச்சு, திடீர்னு வந்து உங்களுக்கு இல்ல எங்க கல்யாணம் இருக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே, நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, அது அது அதுக்கு அப்படி கண்டிப்பா பர்ன் ஆகும் இல்லையா வந்தா எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது? கண்டிப்பா. ரைட். ஓகே, எஸ். நீங்க ஜென்சியா இல்ல பூமரா? தெரியலையே. நீங்க இன்ஸ்டாகிராம் இல்லன்ட்டீங்க, சோசியல் மீடியா இல்லன்ட்டீங்க, அப்ப நான் வந்து பதில் சொல்லவே வேண்டியது இல்ல. ஆனா அந்த அளவுக்கு அந்த சைடு போகணும்னாலே ஓகே, ஜூமர்னு வச்சுக்கலாமா? ஜென்சி அண்ட் பூமர் ஜூமர் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. நீங்க நெட்வொர்க்கிங் இவென்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல மீட் டைம் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஏன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்க பொட்டிக்ல இருக்கீங்க, சோ யூ வில் ஹேவ் a lot of people always around you. அண்ட் வீட்டுக்கு போனாலும் பட் உங்களோட மீ டைம் வேணுமா இல்ல நெட்வொர்க்கிங் டைம்? இல்ல, நெட்வொர்க்கிங் தான் பிடிச்சிருக்கு. என்னோட மீ டைம்ன்றது வந்து மார்னிங் வந்து ஒரு 5:30 to 8:30 அந்த மீ டைம் இருக்கும். நான், அம்மா, அப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து கிச்சன்ல வந்து நாங்க பேசிட்டே நாங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இருக்கும். அந்த மீ டைம் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து சார்ஜ் ஏற்றிடும். ஓகே, சோ அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே நெட்வொர்க்கிங் டைம் தான். ஃபைன் ஃபைன், நைஸ் நைஸ். ஓகே, என்டர்பிரனர் லைஃபா இல்ல ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்? இல்ல இது வேற மாதிரி கூட போடலாம். என்டர்பிரனர் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல வேற லைஃப் எப்படி இருக்கு? ஏன்னா என்டர்பிரனர் லைஃப்லயும் பீஸ்ஃபுல் இருக்கு, சோ ஐ டோன்ட் வாண்ட் டு கான்ட்ரிடிக்ட். என்டர்பிரனர் லைஃப் வந்து நல்லா இருக்கு, அதுதான் கேட்டேன். அது சில நேரம் ஒரு ஒரு பீஸ்ஃபுல் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து தோணும். பட் ஆனா ஸ்ட்ரெஸ் மாதிரி. பட் ஆனா நிறைய நேரம் இதுவே நம்ம வந்து டிஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கு. ஓகே, இந்த லைஃப் ஜர்னியுமே. ஓகே, நைஸ். ஸ்கெட்சிங் டிசைன்ஸ் ஆர் ஃபைனல் ஸ்டிச்சிங்? இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டுப்பா. இதுல எதுவுமே இல்ல எது உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி, அதாவது பிடிக்கும்? மேபி ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த டிசைனிங்கும் வந்து கரெக்டா இருக்கணும், அவுட்புட்டும் கரெக்டா இருக்கணும். சோ எனக்கு வந்து ரெண்டுமே வந்து பேலன்ஸ். இதுல இது முதல்ல அது முதல்ல என்னால சொல்லவே முடியாது. ஃபைனல் அவுட்புட்டும் அப்படிதான் இருக்கணும், இதுக்கும் இப்படிதான் இருக்கணும். கஸ்டம் ஆர்டர், ரெடி டு வேர்? கஸ்டம் ஆர்டர். ஏன்னா அதுதான் உங்களோட ஸ்பெஷல். அதேதான். ஓகே, சோ இது அகைன் லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, fine. I think there's some story waiting for us audience. Segment 2 ஓட எண்டுக்கு வந்தாச்சு. Segment 3, she means business. So நான் உங்களுக்கு ஒரு terminology சொல்வேன். You just relate it with your business and you can share with our audience. அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. டீம் ஒர்க். டீம் ஒர்க் என்னோட ஃபீல்ட்ல டீம் ஒர்க் தான் வந்து பேசிக். ஏன்னா நான் ஒரு கஸ்டமரை நான் அட்டென்ட் பண்றதுல இருந்து மறுபடியும் அந்த கஸ்டமருக்கு அது டெலிவரி ஆகுற வரைக்கும் இதுல எந்த ஒரு யாருமே வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்டர் வாங்குற நானும் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்றத கட் பண்றவங்கல இருந்து ஸ்டிச் பண்றவங்கல இருந்து இதை டெலிவர் பண்ற வரைக்கும் இது யாருமே மிஸ் அவுட் பண்ணவே கூடாது. சோ டீம் ஒர்க் இல்ல அப்படின்னா சக்சஸே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுது. வெரி நைஸ். How do you explain creativity? ஏன்னா நீங்க அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க. சோ எவ்ரி உங்களுக்கு ஒரு ஒரு யூனிக் பீசஸா இருக்கும் இல்லையா ஸ்டிச் பண்ணும்போது. சோ கிரியேட்டிவிட்டி எப்படி இது பண்ணுவீங்க? கிரியேட்டிவிட்டின்றது வந்து எப்படின்னா ஃப்ரம் என்னோட ஃபீல்ட்ல இருந்து நான் சொல்றப்போ, சோ என்னோட கஸ்டமருக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். கண்டிப்பா. சோ எனக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அவங்களையும் நான் அவுட் பண்ணக்கூடாது. பட் ஆனா அது அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க நினைச்சது இல்ல இது வரவே வராதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து
சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். சோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான். ஏன்னா அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்க சொல்றதும் பண்ணணும், பட் என்னோட இன்புட்டும் இருக்கணும். அந்த மாதிரி தான் கிரியேட்டிவிட்டி இதுல இருக்கிறது. ஏன்னா எனக்கு வர்றதெல்லாம் எப்படின்னா, சில நேரம் சில பிரைட்ஸ் வந்து, அதுவும் நியூலி மேரிட் பிரைட்ஸ் கிட்டதான் வந்து எப்படி இருக்கும்னா 10 டிசைன் ஆரி ஒர்க்ல பிரைடல் பிளவுஸ்ல பாப்பாங்க. அந்த 10 பிளவுஸ்ல இருக்கிறது ஒரே பிளவுஸ்ல வரும். பிகாஸ் இது எப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. அவங்க வந்து குழம்பி போய் இது வேணும் அக்கா, இது வேணும் அக்கா, இது அப்படின்னா அப்புறமா நான் எல்லாத்தையுமே கேட்டுப்பேன். எல்லாமே கேட்டுட்டு இதுல இது பண்ணாதான் இப்படி இருக்கும், இதுல இது பண்ணேன்னா இப்படி இருக்காதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு செஷன் மாதிரி அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு லிட்டரல் அது அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா அக்கா சரி ஓகேக்கா, அப்ப நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டுவாங்க. அந்த அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ரீமா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கும். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, நவ் we are going to the next secret segment, spicy segment as well. சோ நீங்க வந்து ஒரு சீக்ரெட் இல்ல உங்களோட ஒரு டேலண்ட், ஹிடன் டேலண்ட், யாருக்கும் தெரியாத ஒரு டேலண்ட் இல்ல ஒரு சீக்ரெட் எங்களுக்கு இப்போ ஆடியன்ஸ்க்காக ரிவீல் பண்ணுங்க. சீக்ரெட் டேலண்ட் இல்லன்னா என்ன பத்தி தெரியாத விஷயம் கண்டிப்பா. நான் வந்து ரொம்ப சோசியலா இருப்பேன், எல்லாமே வந்து இருக்கிறேன்றத சொல்லுவேன். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சைடு. எப்படின்னா நான் வந்து தனிமை ரொம்ப விரும்புற ஒரு. ஓ மை காட், அப்படியா? ஆமா. ஓகே. நான் வெளியில பார்க்க எவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆடுறேன், உங்க கூட எல்லாம் ரொம்ப சோசியலா இருக்கேன்ல, அதோட எக்ஸ்ட்ரீம் அந்த லெவலுக்கு நான் வந்து ஒரு தனிமைய வந்து விரும்புற ஒரு. ஓகே, நீங்க தனியா என்ன விட்டீங்கன்னா உன்னால தனியா இருக்க முடியுமா? என்னால இருக்க முடியும். அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய லோன்லினஸ் ஐ வில் என்ஜாய் மை லோன்லினஸ். எனக்கு இது ஒரு டவுட், நெட்வொர்க்கிங் இவெண்ட்ல போய் உட்காந்துட்டு தனியா இருக்குன்னு சொன்னா உங்களால இருக்க முடியுமா? அப்படி இருக்க மாட்டேன், அதுதான் சொல்றேன் நான். நீங்க இப்ப யாருமே இல்ல, நீங்க வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த லோன்லினஸையும் ஐ வில் என்ஜாய் மை லோன்லினஸ். ஓ ஓகே. ஏன்னா சில டைம் என்னாலலாம் எனக்கு கஷ்டம், தனியா இருந்துட்டா யாருமே இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம கூட யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. சோ இட்ஸ் டிஃபிகல்ட் ஆக்சுவலி டு மேனேஜ் ஒரு ஸ்கில். எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டிவிட்டியோட இது ஒரு பெரிய ஸ்கில் நீங்க சொல்லிருக்கீங்க. ஐ திங்க் வி ஷுட் லேர்ன் டு ஸ்டே இன் சைலண்ட், வி ஷுட் என்ஜாய் அவர் செல்ஃப் ஆஸ் வெல். அது வந்து ஒரு பெரிய லெசனாவே நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. நைஸ். சோ எனக்கு வந்து இப்போ வந்து விஷுவல் செக்மெண்ட் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். So I want you to see this picture and share the memory with our audience. So in the picture பாருங்க. So just share a few memories with us about this picture. About this picture, இது எங்க போனோம் அப்படியா இல்ல about the person? எப்படி வேணும்? I don't know, you have to design because the picture is Nivedita and her husband, so I think she has to take a call. Okay. அதாவது என்னோட மைண்ட்ல என்ன யோசிக்கிறேன்றத வந்து யாராலையுமே வந்து கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு பர்சன். இது வந்து என்னன்னா வீட்லயே எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, என்ன நினைக்கிறேன்றதே எங்களால கண்டுபிடிக்க முடியல. நான் பேசுறேன்னா அது மூளையில இருந்து வந்து ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறமா ரொம்ப யோசிச்சுதான் அது என்னோட வாயில இருந்து வெளியில வரும். நான் என்ன யோசிக்கிறேன்றத வந்து நான் அப்படியே வந்து எல்லாமே இது பண்ண மாட்டேன், கோவமாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே. ஆனா என்னைய பத்தி முழுசா இந்த உலகத்திலேயே ஒருத்தருக்கு தெரியும்னா அது வந்து அவர் மட்டும்தான். என் கோவம், என் அழுக, எப்ப நான் வெடிப்பேன், எப்ப நான் சிரிப்பேன், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வென்டூர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்னு. அது வந்து அவர் தான். அவர் இல்லைன்னா நிறைய நேரத்துல நான் வந்து உடஞ்சு போயிருப்பேன். இது இல்ல இப்படிதான் இப்போ அப்படின்னு சொல்லி என்னை நிறைய நேரத்துல வந்து என்னை கூட்டிட்டு போனது வந்து அவர் தான். சூப்பர் சூப்பர். எங்களுக்கு அந்த பிக்சர் எங்க எடுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அந்த பிக்சர் வந்து எப்ப எடுத்தது? அந்த பிக்சர் வந்து ஒரு 2 years பேக் வந்து ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி அவுட் வந்து நாங்க வந்து போனோம். நான், என் ஹஸ்பண்ட், என்னோட பையன், அப்புறம் அக்கா பொண்ணுக்கு 2 பேரு, அப்புறம் பெரிய மாமனாரோட ஒரு பையன், அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ராமேஸ்வரம் வந்து ஃப்ரம் அருப்புக்கோட்டை டு ராமேஸ்வரம் வந்து நாங்க ஒரு ட்ரிப் வந்து போறோம். அந்த ட்ரிப்ல எடுத்த பிக் தான் இது. Oh, nice. Thank you, Nivedita, to share with us. So I'm very happy. So we have come to the end of the segment. So உங்களுக்கு ஏதாவது ஆடியன்ஸ் கூட ஷேர் பண்ணுமா, ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிகார்டிங் WBC or whichever, ஏதாவது உங்களுக்கு whatever thoughts you want you can share with our audience.
WBC பத்தி சொல்லணும்னா சீரியஸ்லி இட் இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் ஃபோரம் ஃபார் விமன். பினான்சியல் இண்டிபெண்டையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர்ஹுடா ஒரு மதர்ஹுடா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நீங்க பிரேக் டவுன் ஆறப்ப வந்து உங்களுக்கு தோல் கொடுக்கறது இங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க சீரியஸாவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Nivedita. It was very nice. Yes, we have the end of the session. So thank you for tuning in Voices of Women Professional Connect. I hope you are motivated and inspired to take your next step with confidence. Don't forget to like, share and follow us for more such inspiring stories. See you and signing off, Sujata. Bye bye.